இவங்க தான் எதிரி அப்படின்னா நாம் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் எதிரின்னே தெரியாமல் கூட இருந்தே நமக்கு குழிப்பறிக்கிறவங்கள பற்றி தெரியாமல் இருப்போம். இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அவங்க எப்படி கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. கூடவே இருக்கிற எதிரிங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்பயும் நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்க? நம்ம முன்னேறும்போது ஒரு பாராட்டு கூட சொல்ல மாட்டாங்க. அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம முன்னேற அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எப்படா நம்ம தோல்வியை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம முன்னேறும்போது சந்தோஷப்படாத அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன சறுக்கல் வரும்போது, நான் அப்பயே சொன்ன கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க நம்மளுக்கு உதவவே மாட்டாங்க. உதவி செய்யணும்னு வரமாட்டாங்க. ஆனால் நான் அப்போவே சொன்ன கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே காலை வாரி விடுவாங்க. அதனால தான் சொன்னேன், நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க இல்லைன்னு. எப்படா தோற்று போவோன்னு காத்துட்ருக்கவங்க நம்ம இல்லாத சமயத்தில் நம்மளை பற்றி அவதூறுகளை பரப்புவாங்க, நம்ம பெயரை சொல்லி. இதெல்லாம் தான் கூடவே இருக்கிற எதிரிகளோட அடையாளம். இதை நீங்கள் என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை தானே? இனிமேல் பாருங்க, இந்த மாதிரி அடையாளங்களோட நம்ம கூட இருக்கிற ரொம்ப நெருங்கி பழகிறவங்க இருந்தால் அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. நம்ம அமைதியும் காக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழியும் அதுதான். இவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.